தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாக அன்பு ஊழியர் பாஸ்டர் மோகனாய் அவர்கள் நம் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலுமாக அவர்கள் இந்த ரட்சிப்பின் துதி கீதங்கள் ஊழியத்தினுடைய சார்பாக நாங்கள் அவரை வரவேற்கிறோம். இந்த நாளில் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகமாக நாம் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட தேவன் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக அருமையான நாளில அருமையான நேரத்தில் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடந்த 3 மாதங்களும் கர்த்தர் நம்மை காத்து ஏந்தி கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கண்ணை மூடி உற்சாகம் கூட பண்ணி கர்த்தரை சிந்திக்க நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே தாமதன்மை கண்ணடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்ணடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைதோறும் தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைதோறும் தேற்றிடுமே. சிலுவை சுகமாயங்கு தாங்கிடுவே. சிலுவை சுகமாயங்கு தாங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே தாமதன்மை கண்ணடைந்தே தேவ சமூகத்திலே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான திருச்சபையில கர்த்தாவே அடியில கூட கொண்டு வந்து உங்களுடைய செய்தி கொடுக்கும்படிக்கு அப்பா அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் மகா பரிசுத்தமுள்ளவரும் உன்னதமானவராக பாடல் பாடி உங்களுடைய காணிக்கை செலுத்தி உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் கர்த்தாவே. இந்த வேலை கூட ராஜா செய்தி மூலமா எங்களோடு கர்த்தர் பேசி தேவ பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாக என்னுடைய இதயங்களே நிரம்பத்தக்கதாக அந்த வேலை கர்த்தர்கள் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆர்மியான பாஸ்டர் மாணிக்கராஜ் ஐயா அவருக்காக நான் முதலாவது கர்த்தருடைய நாமத்தினால அவரை நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அருமையாக தபலா வாசித்தார். அவரையும் கர்த்தருடைய திருநாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவன் கர்த்தருக்கென்று செஞ்சு கொண்டிருக்க அருமையான பாஸ்டர் மாணிக்கராஜ் ஐயாவுடைய ஊழியத்தை கர்த்தர் மேன்மேலும் மேன்மேலும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவராக. அவர் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பெரிதான ஒரு சம்பவத்திலும் ஆண்டவருக்காக அவர் நின்று ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் வேத வசனம் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுது. பவுல் அவர் அருமையாக கர்த்தருடைய வசனத்தை இப்படியாக எழுதுகிறார். வாழ்வோ தாழ்வோ, மரணமோ, எதோடு நடந்தாலும் நிர்வாணமோ, எது ஒன்று நடந்தாலும் கிறிஸ்து இயேசு அன்பிலிருந்து
நம்மை பிரிக்க யாரால் முடியும்? ஹல்லேலூயா. இப்படியாக பார்க்கும்போது மாணிக்கராஜ் ஐயா பார்க்கும்போது இந்த அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலும் அப்படிப்பட்ட ஒரு இழப்பிலும் ஆண்டவருக்காக நின்று தேவன் அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால, தேவன் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த தாளந்தினால, பாடல் மூலியமாக, பாடலுடைய வரி மூலியமாக அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு தேவனுடைய திருநாமத்தை அவர் என்ன பண்ணுகிறார்னா மகிமைப்படுத்திக் கொள்கிறார். எது நடந்தாலும் ஒரு நாள் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் சந்திப்போம். ஒருவர் ஒரு முகத்தை நிழலோட்டமாக நேருக்கு நேராக ஓர்த்தி நாம் பார்த்து உருவாடுவோம். அதான் தேவன் கொடுத்த நமக்கு பெரிதான வாக்கு தத்துவம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஐயா செஞ்சு கொண்டிருக்க ஊழியங்கள் அவ்விரதமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். அவருடைய ஊழியம் ஜாய் சர்லி ஜாய் என்று சொல்லப்பட்ட ஊழியங்கள் கர்த்தர் நாம் மேம்பட்டும், அதை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலை நாம் தலைப்பு ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வோம். தீத்து எழுதின புஸ்தகம் 1:3 நாம் எடுத்துக்கொள்வோம். அநேகர் பேஸ்புக்கிலும் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்காங்க லைவ்ல. கர்த்தர் அவங்களும் ஆசீர்வதிப்பாராக. தீத்து 1:3 நாம் படிப்போம். 1 தீத்து. எபிரேயருக்கு முன்னாடி படிக்கிறேன் கேளுங்க. 1 தீத்து புஸ்தகம் 1:3 பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்துவம் பண்ணினது போதும். ஹல்லேலூயா. பொய் உரையாத தேவன், அதான் முக்கியமான காரணம். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் இரவும் பகலும் துதித்துக் கொண்டு அவர் வணங்கி வாழ்த்தி அவருக்கு முன்னாடி முழங்கால் பண்ணிட்டு நம்முடைய வாயினாலே நம்முடைய இதயங்களின் நினைவுகளால் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் தெரியுமா? அந்த தேவன் பொய் உரையாத ஒரு தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்கிறார், நான் மனமாற மனபுத்திரனா, நான் பொய் சொல்ல மனுஷனா. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லவும் மாட்டார், பொய்யை அவர் நினைவு கூற மாட்டார். ஏனென்றால் மனம் மாறுகிறான் மனுஷன், மனம் மாறுவான். ஏன்னா அவனுடைய இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. ஆதாம்கிட்ட வந்து கர்த்தர் கேட்டார், நீ எங்க இருக்கிறாய்? இந்த மாதிரி நாங்க ஒளிந்து கொண்டிருக்கோம், நீ என்ன செய்தாய்? ஆண்டவரே இந்த மாதிரி செஞ்சிட்டோம். ஆனா அவன் அந்த தப்பு என்ன பண்ணல, ஒற்றுக்கொள்ளவில்லை. அந்த பழி யார் மேல போட்டா என்றால் தன்னுடைய மனைவி மேல போட்டான். ஹல்லேலூயா. மனைவி யார் மேல போட்டான்? சர்பத் மேல போட்டான். அவன் செஞ்ச அந்த தவறு, அந்த பாவத்தை, அந்த கீழ்ப்படியாத அந்த பாவத்தை, ஆமாண்டவர் நீங்க சொல்லியும் நான் என்ன செய்யல, கீழ்ப்படியல, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் என்று சொல்லியிருந்தால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், மன்னித்து விட்டிருப்பார், இரக்கத்தை பாராட்டிருப்பார். ஆனா பழி யார் மேல போட்டான்? தன் மனைவி மேல போட்டான். மனுஷன் மனம் மாறுவான். மனுஷன் மனம் மாறத்துக்குரிய சூழ்நிலைகள் அவனுக்கு தனக்குள்ள உருவாக்குவான். ஆனா கர்த்தர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லபடியும் சொல்லிடுங்க. அதுக்கு மீறின ஒரு காரியம் என்ன பண்ணாது, இன்னைக்கு நடுக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிஞ்சின காரியம் நமக்கு எதுவுமே நடுக்காது. கர்த்தர் பாருங்க, இது ஆமான்றா அது ஆமா, இல்லை என்றால் இல்லை, இருக்கிறது என்றும் இல்லை என்றது இல்லை என்றும் சொல்லுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதை மறிக்கிறதுக்கு அது கூட காரியங்களை சேர்த்து வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகாக அது தீத்துக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இதயங்களை அறிந்திருக்கிறார். யாருடைய இதயங்களை? தேவனுடைய இதயங்களும் அவருடைய வாக்கு தத்துவத்தை அறிந்து அவ்வளவாக சொல்றார், அவர் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆனா அவர் சொன்னதை தாமதிக்கலாம் தவிர, ஆனா அது என்ன ஆகாது, பொய் சொல்ல மாட்டார்.
சொன்னதை அவர் செய்யாது இருப்பாரோ? அவர் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்பட மாட்டார். சவுல் ராஜா இல்லை என்றால் நான் நிர்காரித்தேன், நான் வேண்டாம் என்று சொன்னதை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட மாட்டார். அதை செஞ்சே தீர்வார். ஹல்லேலூயா. கண்டிப்பா செய்வார். ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆபிரகாம் நினைச்சான் என்று கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? இவ்வளவு வருடங்கள் போய்விட்டது, இவ்வளவு நாட்கள் கடந்து போய்விட்டது, கர்த்தர் செய்வாரா? ஆனா நாள் ஒன்று வந்தது, அவர் சொன்னதை கரெக்டாக சரியாக செஞ்சு முடித்தார். ஹல்லேலூயா. அதான் அவர் பொய் உரையாத தேவன். பொய் என்றால் சொன்னதை செய்யவிட்டால் அதான் பொய்யாக மாறும். பாருங்க, தேவன் சொல்லுகிறார் பொய் எந்தெந்த வார்த்தை வருது என்றால், பொய் முதலாவது அவர் சொல்லுகிறது என்னன்னாக்கா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போ தேவன் எந்த இதுல கரெக்டா இருக்கிறாரோ, எந்த இதுல சரியா இருக்கிறாரோ, அதிலையும் நாம் சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் அது அர்த்தம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போ கர்த்தர் போய் சொல்லாது இருக்கிறானால் நாமும் போய் சொல்ல கூடாது இல்லைங்களா? கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தார் இல்லைங்களா? யாத்ராகமம் புஸ்தகம் 20 அதிகாரம் ஆதியாகமத்து பக்கத்திலே தாண்டி ஆதியாகமத்தை தாண்டி தான் யாத்ராகம் 20:16 10 கட்டளை. கர்த்தர் சொன்னதை 10 கட்டளை. அந்த 10 கட்டளை ஒரு கட்டளை ரொம்ப முக்கியமானது. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது. பிறனுக்கு விரோதமாக நீ பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. பாருங்க, கர்த்தர் நேருக்கு நேராக அங்க இருக்கிற பல லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில நேருக்கு நேராக அவர் அந்த வார்த்தை கொடுக்கிறார், அந்த சத்தத்தை வெளிப்படுத்துறார். அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள், மோசே, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், தேவன் பேசி மனுஷன் உயிரோடு இருந்தது உண்டோ? அப்போ 20 வார்த்தை, 10 வார்த்தை, 10 கட்டளை சொல்றாரு. அந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை, கட்டளைனா புரிஞ்சுக்கீங்களா? ஆர்டர். ஹல்லேலூயா. அது ஒரு ஆணை. ஆணை. அந்த ஆணை இட்டால் தவறக்கூடாது, தவற மாட்ட முடியாது. ஒரு ராஜா, அதான் எப்படி சொல்லணும்னாக்கா, எஸ்தர் புஸ்தகம் பார்க்கும்போது எஸ்தர் இப்படியா விண்ணப்பம் பண்றார். அந்த அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி என்னுடைய ஜனம், என்னுடைய குலத்தார், என்னுடைய யூத ஜனங்கள் அழிந்து போகிறது நான் எப்படி பார்த்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ராஜா சொல்றான். அதான் கட்டளைக்கு என்னன்னு சொல்ல வரேன் நான். அவன் சொல்றான், ராஜா கட்டளையிட்டால் அது ஒருவரால மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நானும் நினைத்தால என்ன பண்ண முடியாது. அது நான் அதை மோந்திரத்துல முத்திரை இட்டு ஆணை இட்டனாக்கா, ராஜா இதுல ஆணை இட்டுட்டனாக்கா, நான் நினைச்சாலும் அது என்ன செய்ய முடியாது. அதுதான் கட்டளை. அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் சொன்னால் ஆகும். ஹல்லேலூயா. அதான் கட்டளை. அவர் அந்த கட்டளைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, வானத்தை பார்த்து சொன்னார் கட்டளை, சூரியனை பார்த்து சொன்னார், வெளிச்சத்தை பார்த்து சொன்னார். அதான் கட்டளை. அவருடைய கட்டளை பாருங்க, பூமி வெளிச்சம், சூரியன் வெளிச்சம் வருகிறது, அவர் கட்டளையா சொன்னார். இந்நாள் வரைக்கும் சூரியன் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. எந்த ஒரு சின்ன சேதாரம் நடந்திருக்கா? பல 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை இன்னும் நடந்து கொண்டிருக்கு. அதான் கட்டளை. அது மாறாதது, அது மாறாத பிரமாணம். அந்த பிரமாணம் தான் 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில ஒரு வார்த்தை தான், பொய் சாட்சி சொல்லாது இருப்பாக. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவர் ஆராதிக்கிற நாம் அல்லது அவருடைய பிள்ளைகளா இருக்க நாம் பரிசுத்தர். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் பொய் சொல்லக்கூடாது. இதுதான் கட்டளை. 10 கட்டளை, ஒரு கட்டளை பொய் சொல்லாது இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர்கள் துணிகரமாக சவுலை பார்த்து கேட்கிறார் சாமுவேல், என்ன இது காரியம்? ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினது என்ன? நீ செஞ்சது நான் தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம இல்ல, மக்கள் கேட்டுக்கொண்டதுனால, ஜனங்கள் கேட்டுக்கொண்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன், பலி செலுத்தினேன்.
துணிகரமா செஞ்சு விட்டேன் என்ன மன்னிச்சோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துணிகரம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்கார் எப்படி இருக்கணும்? எல்லா விதத்திலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இருக்கணும். பார்வையிலும், வார்த்தையிலும், உடையிலும், நடையிலும், எல்லாத்தையும் ஊழியக்கார் துணிகரமாக. அங்க ஒன்று இல்ல, ஆனா அங்க இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார், தெரிஞ்ச ஊழியக்காரனா அவ்வளவு இது இல்ல. ஒரு இடத்துல அவரு கேட்டாங்க, உன் சபையில எவ்வளவு பேர் இருப்பாங்க? என் சபையில ஒரு 150 பேர் இருப்பாங்க. 150 பேர். அப்போ ஒரு ஊழியக்காரர் அவரை கேட்டார், ஐயா ஐயா அது இப்படி சொல்றீங்க? போய் இல்ல இல்ல, நான் விசுவாசத்துல சொல்றேன். என்னத்துல சொல்றேன்? விசுவாசத்துல சொல்றேன். ஆனா அவங்க 150 பேர் கிடையாது. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி இல்லது இல்லபடி. என் சபையில கேக்குறாங்க, ஐயா உங்கள்கிட்ட எல்லா ஊழியக்காரரும் கேட்கிற ஒரு நார்மல் வார்த்தை தான். அவங்க சபையில எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன்னா அது இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் 30 பேர் இல்ல 20 பேர் இருக்கிறது சொல்லிட்டான் போனோம். அது மிஞ்சின பாரம் ஒன்றுமே கிடையாது. தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாகவே நாம் இருக்கணும். அதுதான் சாயல். சாயல்னா என்னங்க? தேவன் கொடுத்த சாயல் எப்படி இருக்கோ அந்த சாயல் நமக்கும் இருக்க வேண்டும். ஊழியக்கார் துணிகரமாக பொய், நான் பொய்யே சொல்ல மாட்டேன், சத்தியத்தில் இருக்கிற சத்தியவான், ஆனா வாய்கள் திறந்தால் பொய். ஹல்லேலூயா. தூரத்துல யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஊர்ல கேட்கறாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கேட்டா அங்க மாத்திரம் தான் பார்த்திருப்பாங்க. அவங்க நினைச்சுவாங்க, ஐயாக்கு ஊர்ல பெரிய சபை இருக்கு, ஆனா கூட பழகுறவங்க பாரு, எங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு சபை இருக்கா, சபை இல்லையா, காலேஜ் இருக்கா, காலேஜ் இல்லையா, எங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. போய் சொல்லக்கூடாது. அதாவது கர்த்தரை பலிபடுத்திக்கிட்ட மைக் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது துணிகரமாக போய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. துணிகரமானது வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் புஸ்தகம் 21 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, யார் அதுல பங்கடைவார்கள், யார் எதுல பங்கடைய மாட்டார் திட்டு தெளிவாக கர்த்தர் நமக்காக பரிசுத்த ஆவியினர் எழுதி வைத்திருக்கிறார். யாத்ராகமம் வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும், அல்லேலூயா, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமாமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. சாத்தான் அவனுக்கு கர்த்தர் ஒரு பேர் கொடுத்தவர், பட்டம் பேர் வச்சார். என்ன தெரியுமா? அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்தே போய் பேசுகிறான். அதனால்தான் அவன் பொய்க்கு பிதா, ஃபாதர். என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பொய்க்கு லீ ஆஃப் ஃபாதர். அந்த பொய்க்கு அவன் தான் தகப்பன். அவன் தான் பொய்யை என்ன பண்ண ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்தவன். அதை விதைச்சவன் அவன் தான். ஆனா தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், தேவன் அறிந்தவர்கள் நாம் எப்படியா இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும். வெளிங்கரமாக காரியங்கள் எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டிடும். நாம் பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். தேவனுடைய உள்ளக்கார் என்று சொல்லும் போது ஜாக்கிரதையா பேசணும். அருமை. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் தான் பல பேர் என்ன பண்ணனாக்கா ஒடிக்கும், இல்லைன்னா உருவாக்கும். என்ன பார்த்து சொல்றாரு ஒரு ஊழியக்கார், நீ போய் பேசுற. என்ன போய் பேசுறனா, கொடுத்தது நீ இல்லைன்ற, கொடுத்தது கொடுத்துதான், ஆனா எவ்வளவு கொடுத்த எவ்வளவு கொடுக்கலன்னு அங்கெல்லாம் சொல்ல வரல. ஹல்லேலூயா. 1000 ரூபாவா 100 ரூபாய் நமக்கு தெரியாது. கொடுத்தார் ஒருத்தர், அவர் சொன்னது கொடுத்தார். இதானே
அது என்ன பொய் இருக்க போகுது? அல்லேலூயா. ஹalleluya. பொய்ய அநேகாரமாக பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பொய் பேசுகிற அனைவரும் எங்க பங்கெடுவாரா? அவனுக்கு பங்கு எங்க இருக்குனாக்கா, அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல்ல. கடல் அக்னி கடலா தான் இருக்கு. நம்ம அடுத்தது கடந்து போவோம். சங்கீதம் 12:3. சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும், பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அறுத்து போடுவார். ஹalleluya. ஹalleluya. பெருமை என்று சொல்லும்போது பெருமையில ஒரு வார்த்தை இருக்கு, தற்பெருமை. தனக்குத்தானே தரும் பெருமை என்ன பண்ணுவாங்க? தம்பட்டச்சு கொள்வார்கள். பெருமையாக நான் அப்படி, நான் இப்படி, அப்படி இப்படி, வானத்துல இருக்க வில்ல மடிக்கி அதை அம்போடுவேன் அப்படிலாம் பேசி பெருமை பெருமை பெருமை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பெருமை பேசுற நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். அந்த நாவை வைக்க விட மாட்டான். அந்த பெருமையா பேசி கொண்டிருக்க பாரு, அந்த நாவை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அறுத்து போட்டுருவார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஹalleluya. ஹalleluya. வீண் பெருமை, பெருமை பெருமை, எல்லாத்திலும் பெருமை, எல்லா விஷயத்திலும் பெருமை. நான் அப்படியா, இப்படியா, இதுயா, அப்படி எல்லாத்திலும் பெருமை தம்பிட்டு அடிச்சு கொண்டுதான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நாள் என்ன பண்ணாது, அது நிற்காது, அதை அறுத்து போடுவார். இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். எரேமியா 23:16. 23:16. அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல் இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். எரேமியா 23:16. 23. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். ஹalleluya. 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 பெருமை, தற்பெருமை, வீண் பெருமை. வீணா சும்மா சொல்லுவோம் இல்லையா, அவன் சும்மா வீணா வரான், வீணா சண்டை போடுறான், வீணா பண்றான் நம்மள. இந்த மாதிரி பெருமையிலும் வீண் பெருமைன்னு ஒண்ணு இருக்கு. எப்பா பாரு வீண், அதாவது அந்த எதுக்குமே யூஸ் ஆகுது. கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. உண்மைங்களா? உண்மை இல்லைங்களா? கர்த்தர் சொல்றார், உன்னை பெருமைப்படுத்துவேன். பெருமை என்ற வார்த்தை ஆகுது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை பெருமைப்படுத்தினார். இது கர்த்தர் சொல்றார். ஆபிரகாமை இன்னைக்கு பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒன்றும் இல்லாதவன், ஒரு குழந்தை கூட இல்லாம வயோதானவன், அவன் மனைவியும் வயது சென்றவர், கர்ப்பப்பையே செத்து போச்சு, பிள்ளை பிறகு எதுவுமே இல்லை, எந்த சக்தியும் இல்லை, எந்த திராணியும் இல்லை, ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்னார். அதே போல இன்னைக்கு ஆபிரகாமை பெருமைப்படுத்தி வச்சிருக்கான். அது கர்த்தர் சொன்னது. ஆனா இன்னைக்கு வீண் பெருமை, ஹalleluya, ஹalleluya, வீணான பெருமை சொல்றது. சில ஊழியக்காரர்கள் இருக்காங்க, வீண் பெருமை. எதுக்கு எடுத்தாலும் ஐயா நான் அங்க போயிருந்தேன், என்ன அருமையா இருந்துச்சு தெரியல, ஆனா ஒண்ணுமே இருக்காது, 0 வருஷம் தான். ஹalleluya. நானும் ஐயாவும் மாணிக்க ஐயாவும் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா இன்னைக்கு அதை நினைவு கூறுகிறோம். இன்னைக்கு ஐயா அவர் பேஸ்புக்கில் அதை ஷேர் பண்றாரு, இன்னைக்கே ஷேர் பண்றாரு.
அது எனக்கு வீடியோ கிடைக்கலையா, நான் பேசின போது பிரசங்கம் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து அது டிலேட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் மாணிக்கையா அதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கார். 2019 நினைக்கிறேன். அருமையான மீட்டிங், உண்மையை சொல்றேங்க ஐயா, அருமையான மீட்டிங். ஐயா கடைசி நாள் செய்தி கொடுத்தார். அற்புதமான ஒரு பிரசங்கம், அல்லேலூயா, அற்புதமான ஒரு பாடல் பாடி அங்க இருக்கிற ஜனங்களை மகிழ வைத்தார். அதாவது தேவனுக்குள்ள சொல்றேன், அல்லேலூயா, தேவனுக்குள்ள மகிழ வைத்தார். அந்த கூட்டத்தை இன்னால் கூட எத்தனையோ கூட்டம் பண்ணியிருக்கோம், ஆனா மறந்து போயிருக்கோம். அந்த கூட்டத்தை மறுக்க முடியாது. ஆனா அவர் இதுவரைக்கும் அந்த கூட்டத்தை இன்னைக்கும் பேசிக்கிறோம். ஆண்டவர் அங்க ஆசீர்வதித்ததை, அங்க ஒரு எழுப்புதலை, அந்த கிராமத்துல ஒரு எழுப்புதலை உண்டாக்க வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த ஒரு விஷயத்தை யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. ஒரு விஷயம் எனக்கு அந்த சம்பவத்தை நானும் சொல்லவில்லை, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன். வீண் பெருமை இல்லை, அதான் வீண் பெருமைன்றாங்களா அது. ஐயா 2வது நாள் நான் செய்தி கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்துட்டேன். போய் தங்கணும் ஒரு இடத்துல. ஒரு வயசானவர், அவர் எப்போதும் உட்காந்தாரு, பேசினாரு. திடீர்னு என் காலை என்ன பண்றாருன்னா பூச்சி விடுறாரு, பூச்சி விட்டுருக்காரு. இந்த காலை பிடிச்சி விடுறாரு இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி பூச்சமாயிடுச்சு. என்ன என் காலை பிடிச்சி விடுறீங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லி போனார், ஐயா நீங்க அருமையா செய்தி கொடுத்தீங்க. காரணம் என்னவென்றால் அந்த ஜனங்கள், அந்த கிராமத்தின் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனா அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்குகிறவர்களா இருக்காங்க. அல்லேலூயா. தெரியலீங்களா, கிராமத்துலலாம் பல சபை இருக்கும், ஆனா நல்ல ஒரு ஆவிக்குரிய மன்னாவை அவனுக்கு கிடையாது. ஆவிக்குரிய ஊழியக்காரர்களும் அவ்வளவா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பாரம்பரியமான ஒரு சபைக்கு போவாங்க, பாரம்பரியமாக ஆராதனை முடிப்பாங்க, ஏதோ சொல்ற 2-3 வார்த்தை அந்த ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை அப்படி. ஏன்னா அவங்க கூட அதிகமா பேச முடியாது அந்த ஊழியக்காரர் கூட. ஆனா வெளியில இருந்து வர ஊழியக்காரர் பேசுவாங்க, அக்கனியா பேசுவாங்க, நெருப்பா பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா என்ன அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறோம், நான் இங்க வந்து வெடிச்சோம் ஒரு காமெடி மாதிரி சொல்லிட்டு. இதுதான் வீண் பெருமை. அல்லேலூயா. வீண் பெருமை. அது வீண் பெருமைனா பெருமை, வீண் பெருமை. ஆனா அது ஒண்ணுமே இருக்காது, அது ஒண்ணுமே ஒரு மனங்கட்டே இருக்காது. ஆனா அவர் பாட்டு சொல்லுவார், அப்போ நாங்க 2-3 நாள் தெரிஞ்ச பிறகு உண்மை வந்துடும். உண்மை ரொம்ப நாள் என்ன இருக்காது, நிலைக்காது, அது மறைச்சு வைக்க முடியாது. நீ எவ்வளவு பேர போட்டு வச்சாலும் அது உண்மை எப்பனாலும் வெளியே வந்துடும். ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் நம்ம எடுத்து அதே எரேமியா 51 அதிகாரம் 3 வசனத்தை நாம் படிப்போம். அதே எரேமியா 51 அதிகாரம் 3 வசனம். 51:3. வில்லை நாணேற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் கவசத்தில் பெருமை பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும், கவசத்தில் பெருமை பாராட்டுவனுக்கோ விரோதமாகவும் வில்வீரன் அப்போதும். அல்லேலூயா. தன் கவசத்தில் பாருங்க, தாவீது எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன ஒரு வாலிப வயசு பையன் கோலியாத்துக்கு முன்னாடி போறான். கோலியாத்து பெருமாடிக்கிறான், தன் கவசத்தின் மேல் பெருமை. வேதம் சொல்லுகிறது அவனுடைய கவசத்தை அவ்வளவு அழகாக பேசுது. யாருடைய கவசத்தை? கோலியாத்துடைய கவசத்தை வேதம் அவ்வளவு அழகாக ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுது, ஒரு ஸ்கின் போட்டு காட்டுது. அவனுடைய தலைக்கவசம், அவனுடைய அந்த கேடகம், அவனுடைய கால் கவசம், கை கவசம், இப்படின்னு சொல்லி அவனுடைய உடல் மறுமணம், அவனுடைய உயரம், அவனுடைய ஈட்டி கூட, அந்த வீட்டியை தாங்குற மனுஷனு கூட இப்படி ஒவ்வொன்றாக அழகாக என்ன பண்றோம், அவன் கவசத்தை குறித்து பெருமையாக வேதத்துல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தாவீதும் போறான், அவனும் ஒரு கவசத்தை கொண்டு போறான், அந்த கவசத்தை போட்டுக்கொண்டு. ஆனாலும் போக முடியல, கழட்டி போட்டு சொல்றான், இது எனக்கு பழக்கம் இல்லை, வேணாம். ஆனா அவன் வெறும் என்ன பண்றான், ஒரு கோலை பிடித்து கொண்டு தன் ஆடுக்குரிய அந்த மைப்பெண்ணுக்குரிய அந்த பையில ஒரு 4-5 குழாங்களை போட்டுக்கொண்டு அந்த கோலியாத்து முன்னாடி போறான். கோலியாத் பாக்குறான், கீழே மேல இருந்து பாக்குறான். என்னடா நீ சட்டிக்கு வரணும்னு பார்த்தா என்ன எடுத்து நாய் அடிக்கிற மாதிரி பாரு, நான் நாயா? அல்லேலூயா. அவன் சொல்றான், நீ உன் உடையின் மேல, உன் கவசத்தின் மேல, உன் ஈட்டி மேல, உன் பட்டத்தின் மேல நீ பெருமை கொள்கிறாய். ஆனோ நானோ
என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கல்லுதான் சுருட்டியாச்சான். அவன் கவசம், அவன் ஈட்டி, பட்டயம், தலைக்கவசம் எதுவுமே ஒண்ணுமே இல்லை. எல்லாமே என்ன ஆயிடுச்சு? புடி ஆயிடுச்சு. அவன் உடம்பை பார்த்து பெருமையா பேசும் பைபிள்ல. அவன் உடம்பு, அவன் உடம்புல இருக்க தலையை எடுத்தாச்சு. ஹல்லேலூயா. தன் கவசத்தின் மேலே, தன் பலத்தின் மேலே, தன்னுடைய திறமை மேல எவன் பெருமை பாடுறாங்களோ அது கோலியாத்து மேல ஒண்ணுமில்லாமல். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நாம் முடிக்க போறோம் இந்த கர்த்தருடைய செய்தி. தானியேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 11 வசனத்தை நாம் முடிப்போம். தானியேல் 7:11. தானியேல் 7:11. தானியேல் 7:11. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசின நிமித்தம், அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. கடைசியாக கர்த்தர் பெருமை பேசின அந்த மிருகத்தை கொண்டு போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பேச்சு பெருமையா பேசிச்சான். அந்த பேச்சு பெருமையா பேசின்ற நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. கொலை செய்யப்பட்டது, முடிஞ்சிச்சு சாப்டர். இனிமே அட்ரஸ் எங்க, அந்த அட்ரஸ் தேனாலும் அட்ரஸ் இருக்க போறல, பேஸ்புக்ல தேனாலும் கிடைக்க போறல, யூடியூப்ல தேனாலும் கிடைக்க போறல. ஏன்னா கொல்லப்பட்டாச்சு. கொல்லப்பட்ட பிறகு என்ன, மூச்சு பிடிச்சாச்சு. ஹல்லேலூயா. பெருமைக்காரனுக்கும் இதான் நடக்கும். தேவனுடைய ஊழியக்காரர் ஐயா கூட எவ்வளவு வருஷமா பழகிருக்காங்க, பல வருஷங்கள். ஆனா அவர் பாடல் குறித்து பேசுவார். இந்த வரி இப்படி இருக்குயா, இது வரி. ஆனா பெருமையா குறித்து இது வரைக்கும் நான் பேசுறது பாதல் கிடையாது. மாணிக்க பெருமையா அவர் என்ன பண்ணல, பேசுறது கிடையாது. ஐயா கர்த்தர் கொடுத்திருக்கார், கர்த்தர் நான் பயன்படுத்துறார். கர்த்தர் என்ன பண்ற, தாழ்ந்து கொடுத்திருக்கார், நடத்துறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவநாமம் மகிமை. தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் தவிர நமக்கு நாமே மகிமை சேர்த்துட்டோம், நமக்கு நாமே பெருமை அடித்துக் கொள்ளுத்தோம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அழித்து போடுவார், அறுத்து போடுவார், கொன்றே போட்டுருவார், அக்னி கடல்ல போட்டுருவார். அக்னி கடல். அந்த கடல்ல மீன் இருக்காது. மனுஷன் அந்த பங்கெடுக்க எவனை என்ன பண்ண மாட்டான், வெளியே வரவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அக்னி கடல். ஹல்லேலூயா. பயன்பட்டும் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நாம் 2 தலைப்புல 2 செய்தியை கேட்டோம். தேவன் பொய் ஒரியாத தேவன், பொய் பேச மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் என்றால் நாமளும் பரிசுத்தர். இருக்கிறதும் இல்லதபடி சொல்லிட்டு போக வேண்டும். 2வது பெருமை நாவும், வீண் பெருமையும், வீண் பெருமை பேச்சும், இதெல்லாம் அழிக்கப்பட்டாத ஒளியே அது பூமியிலும் சரி எங்குமே நிலையத்திருக்கார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்படி அன்பாக அழைப்பு கொடுத்த பாஸ்டர் மாணிக்கராஜாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிட்டோம். நமத்தில் தபலா வாசிக்கிறார் ஐயா, அவரையும் நல்லா அருமையாக வாசிக்கிறார். கர்த்தர் அவரை இன்னும் பயன்படுத்தட்டும். அது மட்டுமல்ல, இவ்வளவு தூரம் கடந்து வந்து கர்த்தரை செய்தி கொடுக்க இந்த சபையில கர்த்தர் தேவன் அனுகிரகத்தை பாராட்டினபடியால் தேவனுக்கு கொடான கொடி
கொடான கொடி சோத்திரங்களும் மகிமையும் மாட்சிமைகளும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறுதோ பெருசோ, ஆனா தேவனுக்கு, பெரிய தேவனுக்கு நாம் என்ன பண்றோம்? வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். மகா தேவனுக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நாம் என்ன பண்றோம்? வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அது எந்த, அதாவது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அது சிறுதோ பெருதோ, ஆனா தேவனுக்கு வேலை செய்யறோமா அது முக்கியம். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்க மனுஷனுக்கு அல்ல, தேவாதி தேவனை சேரும்பார், அது பெரிய ஒரு பாக்கியம். பாக்கியத்துக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? குடும்பத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, ஊழியன்று வந்துட்டா ஓடி வந்தோம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு தூரமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், விட்டுட்டு என்ன பண்றோம்? ஊழியம் முக்கியம் என்று சொல்லி ஊழியத்தை பண்றோம். ஏன்னா நம்ம செய்யற ஊழியம் மனுஷனுக்கு அல்ல, தேவாதி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக, கர்த்தர் ஆசீர்வாதம் எடுத்தோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நன்றி ஐயா. சூப்பரா அருமையான ஒரு வேத வார்த்தைகளை அவர் மூலமாக தேவன் கொண்டு வந்தார். தேவன் உங்களை வருகிற நாட்களிலே தேவன் வல்லமையாக பயன்படுத்துவாராக. வருகிற நாட்களிலே இதே இடத்துல நல்லா கீபோர்டு வச்சு பேடு வச்சு ரொம்ப அருமையா இந்த இடத்துல நடத்தி நாம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப அருமையா வல்லமையாக ரொம்ப சூப்பரா இருந்தது. தேவன் உங்களை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். ரொம்ப நன்றி பாஸ்டர். இருக்கட்டும் அப்படியா. தொடர்ந்து நாம் இந்த இடத்துல ஒரு சிறிய சபையை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதை நான் சபை என்று நான் சொல்லுவதை காட்டிலும் இந்த இடத்துல ரட்சிப்பின் துதிகீதங்கள் என்கிறதான பாடல் ஊழியத்தை நான் இங்கே செய்து வருகிறோம். குறிப்பாக சண்டே, ஞாயிற்றுக்கிழமை 11 மணியில இருந்து 1 மணி வரையிலும் இந்த இடத்துல அப்படியே ஆராதனை நடைபெறுகிறது. ஒரு குறிப்பு, சபைக்கு செல்லுகிறவர்கள், எந்த சர்ச்சுக்கு போறவங்களும் சபைக்கு செல்லுகிறவர்களும் இந்த இடத்துல வர வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சபைக்கு செல்லுகிறவர்களுக்காக இந்த இடத்துல நாங்கள் ஆத்துமாக்களை சேர்த்து நாங்கள் சும்மா பெருமை பாராட்டுவதற்காக இந்த இடத்துல நாங்கள் நடத்தப்படவில்லை. புதிய ஆத்துமாக்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள், இழப்பின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், இப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக தான் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சபைக்கு செல்லுகிறவர்கள் யாரும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்று அன்போடு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். புதியவர்கள் இந்த இடத்துல வந்தால் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நம் மத்தியில் ரவி அவர்கள் இந்த வயதிலும் கூட அப்படியா இந்த இசை கருவிகளை வாசித்து இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறார்கள். அவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அன்பு பாஸ்டர் மோகனாயா அவர்கள் இந்த இடத்துல வந்து இந்த நாளிலே செய்தி கொடுத்து வருகிறார்கள். இந்த இடத்துல ஆத்மா இருக்கிறது நான் பொய் சொல்ல மாட்டேன். நல்ல கூட்டம் இருக்கிறது என்று நாங்கள் பொய்யை சொல்லி ஏமாற்றுவதில்லை. புதுசா வரவங்களுக்கு நாங்க ஜபம் பண்றோம், அவ்வளவுதான். பாடல்களை இந்த இடத்துல இருந்து ஒளிபரப்புகிறோம். பெரிய பெரிய பிசாப்பெல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல நாங்க மெசேஜ் கொடுக்கணும்னு இல்லை. ஆடு மேய்க்கிறவர்களை, பயன்படாதவர்களை, பிரயோஜனமற்றவர்களை இந்த இடத்துல அழைத்து நாங்கள் செய்தி கொடுக்க இருக்கிறோம், பாடல்களை கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு 2 லைன் பாடுவோமாயா. அதிசயமாக நடத்திடுவார், அற்புதம் செய்து உயர்த்திடுவார், கரம் பிடித்தவர், தெரிந்தெடுத்தவர், கண்மலையின் மேல் நிறுத்திடுவார். அதிசயமாக நடத்திடுவார், அற்புதம் செய்து உயர்த்திடுவார், கரம் பிடித்தவர், தெரிந்தெடுத்தவர், கண்மலையின் மேல் நிறுத்திடுவார். தோல்விதான் என்று சொல்வதெல்லாம் ஜெயத்தை கொடுத்து நடத்திடுவார். தோல்விதான் என்று சொல்வதெல்லாம் ஜெயத்தை கொடுத்து நடத்திடுவார். இயேசு ராஜா முன்னே செல்லுவார், வெற்றியின் மேலே வெற்றி தருவார். இயேசு ராஜா முன்னே செல்லுவார், வெற்றியின் மேலே வெற்றி தருவார். அதிசயமாக நடத்திடுவார், அற்புதம் செய்து உயர்த்திடுவார், கரம் பிடித்தவர்,
ஆகும்படியே செய்திடுவார். ஆகாதது என்று சொல்வதெல்லாம் ஆகும்படியே செய்திடுவார். கூடாதது என்று சொல்வதெல்லாம் கூடும்படியே செய்திடுவார். கூடாதது என்று சொல்வதெல்லாம் கூடும்படியே செய்திடுவார். அதிசயமாக நடத்திடுவார். அற்புதம் செய்து உயர்த்திடுவார். கரம் பிடித்தவர் தெரிந்தெடுத்தவர் கண்மலையின் மேல் நிறுத்திடுவார். அதிசயமாக நடத்திடுவார். அற்புதம் செய்து உயர்த்திடுவார். கரம் பிடித்தவர் தெரிந்தெடுத்தவர் கண்மலையின் மேல் நிறுத்திடுவார். முடியாதது என்று சொல்வதெல்லாம் முடியும்படியே செய்திடுவார். முடியாதது என்று சொல்வதெல்லாம் முடியும்படியே செய்திடுவார். நடக்காதது என்று சொல்வதெல்லாம் நடக்கும்படியே செய்திடுவார். நடக்காதது என்று சொல்வதெல்லாம் நடக்கும்படியே செய்திடுவார். அதிசயமாக நடத்திடுவார். அற்புதம் செய்து உயர்த்திடுவார். கரம் பிடித்தவர் தெரிந்தெடுத்தவர் கண்மலையின் மேல் நிறுத்திடுவார். அதிசயமாக நடத்திடுவார். அற்புதம் செய்து உயர்த்திடுவார். கரம் பிடித்தவர் தெரிந்தெடுத்தவர் கண்மலையின் மேல் நிறுத்திடுவார். தொடர்ந்து இந்த பாடல்களை நீங்கள் கேட்க விரும்பினால் யூடியூப்ல சர்லி ஜாய்ஸ் டிவி என்கிறதான சேனல் இருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 14 பாடல்கள் வீடியோவாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். தொடர்ந்து அநேக பாடல்கள் ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் சபைக்கு வராதவங்க போகாத புதிய ஆத்துமாக்களா இருந்தால் எங்களுடைய விலாசம் நம்பர் 172 குருடு சொன்னேநல்லி விர்கோ நகர் போஸ்ட் பெங்களூர் 560049 என்கிறதான இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய மொபைல் நம்பர் 9035188987. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah. Hallelujah. தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவருமாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலுமாக நீர் எங்களை கொண்டு வந்து